பீட்டா ப்ரீடிங்கில பார்த்தீங்கன்னா, மேல் வந்து ரொம்ப வீக்கா ஆரம்பிச்சுரும். ஃபீமேலுக்கு வந்து பீட்டா ப்ரீடிங்கில வந்து மேல் வந்து அடிச்சிருச்சு அப்டின்னா, ரொம்ப வந்து அடிபட்டுருச்சு அப்டின்னா, ஃபீமேலும் வந்து ரொம்ப வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்க ஆரம்பிச்சுரும். கண்டுக்காம விட்டோம் அப்டின்னா. ப்ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த மேல், ஃபீமேல் நம்ம வந்து எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்டின்னா, பீட்டா ப்ரீடிங் முன்னாடி அத எப்படி கேர் எடுத்து பார்த்துட்டோமோ, அத விட ரொம்ப அதிகமா வந்து நம்ம கேர் எடுத்து பார்த்தா மட்டும் தான், அது வந்து சர்வைவல் ஆகும். அதேமாரி அது ரொம்ப அடுத்த ப்ரீடிங் வந்து ரெடி ஆகும். இப்ப நம்ம இந்த ஒயிட் பேர பாருங்க. நம்ம பீட்டா ப்ரீடிங் பண்ணிட்டோம். பீட்டா ப்ரீடிங் பண்ணிட்டு, செட்டப்பா பண்ணிட்டு, என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு, மேல், ஃபீமேல் எல்லாம் செட்டப் நம்ம ப்ரீடிங்ல சக்சஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்களா, மேல்லாம் பார்த்தீங்க மேல் வந்து நல்லாவே எக்ஸ கேர் பண்ணியிருக்கு. குட்டி ஃபுல்லா வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. குட்டி நமக்கு வந்துருச்சு. ப்ரீடிங் சக்சஸ் ஆயிருச்சு. அடுத்து என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் ஆயிரும். இப்ப எல்லாரும் ப்ரீடிங் பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும். சில பேர் இந்த ப்ரீடர்ஸ் கூட இந்த விஷயத்த வெளில சொல்ல மாட்டாங்க. ப்ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் மேல் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி டல் ஆயிரும். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த மேல் பாருங்க ஃபுட்டே எடுத்துக்கல. எந்த ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கல. ரெகுலரா அந்த ஃபுட் தான் சாப்பிட்டுருக்கு. ஆனா அந்த ஃபுட் எடுத்துக்கல. லைவ் கல்ச்சர் நம்ம கிரின்வார்ம் கல்ச்சரும் போட்டுருக்கோம். அதுவும் சாப்பிடல. கீழ பார்த்தீங்கன்னா, அந்த கிரின்வார்ம்லாம் அப்படியே இருக்கும். ஒயிட் ஒயிட்டா ஒரு ஒரு நூல் மாரி இருக்கும். அதெல்லாம் கிரின்வார்ம் தான். அதையும் அது சாப்பிடவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ டல்லா படுத்துரும். ஏன்னா வந்து சாப்பிடாதனாலயும், அதுக்கப்புறம் வந்து அது உடம்புல வந்து எனர்ஜி இல்லாதனால இந்த மாரி படுத்துரும். அது ஏன் இந்த மாரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குட்டிய அதுகிட்டருந்து பிரிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மாரி வந்து வருத்தத்திலேயே இருக்கும். மீன் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப இந்த மாரி தான் மேல் பீட்டாலாம் இந்த மாரி தான் இருக்கும். ஃபுட் எடுத்துக்காம அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆல்மண்ட் லீஃப் வாட்டர்ல போட்டுட்டு, அதுக்கு வந்து லைவ் கல்ச்சரா நம்ம எது குடுத்தா பெட்டர்ன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம கிரின்லாவும் குடுத்துருக்கோம். ஆனா கிரின்லாவும் குடுத்துமே அது சாப்பிடல பார்த்தீங்களா? சாப்பிடாம அது தண்ணிக்குள்ளேயே கடந்திருக்கு. கீழயே கடந்திருக்கு. அப்ப அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நோய் வர ஆரம்பிச்சுரும். அந்த மாரி ஃபுட்டோ, வேற ஏதோ லைவ் கல்ச்சர் ஏதோ போட்டீங்க அப்படின்னா, அது சாப்பிடாம விட்டுச்சு அப்படின்னா, அது தண்ணிக்குள்ளேயே இருந்து அழுகி போயி நோய் வர ஆரம்பிச்சுரும். அதனால மொயினா குடுத்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வராது. அது சாப்பிடுதோ இல்ல கொஞ்சமா சாப்பிட்டாலுமே, தண்ணிக்குள்ளேயே மொயினால சர்வைவல் ஆகும். ஆனா மத்த கல்ச்சர்ல சர்வைவல் ஆகாது. ஆர்டிமியாவே பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணீல தான் இருக்கும். நம்ம நல்ல தண்ணி அந்த மாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அதுல வாழாது ஆர்டிமியா. மொயினா குடுக்குறது பெட்டர். ஏன்னா கிரின்லாம் கல்ச்சர் குடுத்தாலுமே, அது சாப்பிடாம போச்சு. நீங்களே இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. சாப்பிடாம போய் கீழ அழுகிருச்சு. கீழ போய் அந்த வார்ம்ஸ்லாம் அழுகி போய் அது ஒரு நோய் உருவாக்கிரும். பிளட் வார்ம்ஸ் குடுத்தீங்கனாலுமே, பிளட் வார்ம்ஸ்ல ஏதாவது பேரசைட் இந்த மாரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே, அது சாப்பிடாட்டி அழுகி போயிரும். ஐ சாப்பிடுறதும் வந்து அது கொஞ்சமா சாப்பிடும். நீங்க என்ன லைவ் கல்ச்சர் குடுத்தாலுமே ரொம்ப கம்மியா தான் சாப்பிடும். அதனால வந்து ஆர்டிமியா குடுக்குறத விட, வேற எந்த கல்ச்சர் குடுக்குறத விட மொயினா குடுத்தீங்க அப்டின்னா, அது சாப்பிடாம இருந்தாலும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் தண்ணிக்குள்ளேயே மொயினா வந்து 1 வாரத்துக்கு மேல சர்வைவல் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த மொயினா குடுத்தீங்க இப்ப நம்ம நேத்து பார்க்கறதுக்கும் இன்னைக்கு வந்து இந்த மாரி நம்ம செட்டப்லாம் குடுத்து, அதுக்கப்புறம் வச்சிருக்கவும் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. ஃபுட்டு கொஞ்சம் மொயினா மாத்தி குடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ப்ரீடிங் அப்புறம் இந்த ஃபிஷ்லாம் ரெக்கவரி ஆகும். நெறைய பேர் இந்த இத கேட்டிருப்பீங்க. ப்ரீடிங் அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ப்ரீடிங் அப்புறம் மேல் இந்த மாரி கண்டிஷன் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.